கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையும் அழுத்தத்தையும் காட்டி கொண்டிருக்கும் அரசாங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி திமுக, அதிமுக மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், சாணக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகப்பெரிய பெரிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ஆண்டுகால வரலாறு, 70 ஆண்டுகால வரலாறு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆளுமை மிக்க ஆட்கள் இருக்கிற ஆளுங்க, அவங்களுக்கு இருக்க அனுபவம் யாருக்குமே இல்லை அப்படிம்பாங்க. உண்மைதான், அவங்களுக்கு இருக்க அனுபவம் யாருக்கும் இல்லை, அதுதான் உண்மை. எப்படி இருக்கும்? அனுபவத்தை எடுத்துக்கவே விட மாட்டாங்களே. அந்த அனுபவத்தை வச்சே மற்றவங்க அரசியல் பண்ண விடாம பண்றதுதான் இவங்களுக்கு இருக்க அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனையோ நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் வந்து ஆரம்பிச்ச வேகத்திலேயே விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. சில பேர் கட்சி ஆரம்பிச்சு மற்ற கட்சியில போய் இணைஞ்சவங்களும் இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு பல வருஷம் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு கட்சியை கலைச்சிட்டு வேற ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டு இப்ப எனக்கு பதவி தரல, பொறுப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்க ஆளுங்களையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. அவரை எப்படியெல்லாம் கார்னர் பண்ணாங்க, அவர்கிட்ட எந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விட்டாங்க, அவரை எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அவர் மண்டபத்தை இடிச்சதுல இருந்து அவரை வந்து அந்த மனுஷனை போட்டு என்ன மாதிரி கொடுமைக்கு ஆளாகி அந்த மனுஷன் வந்து எந்த மாதிரி நிலைமையில உயிரை விட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய மனிதனையும் கொண்ட மனிதர் அவர் தான். மனித கடவுள்னே சொல்லலாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை. அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாமே கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்க வேண்டிய நிலைமை தான். சிஎம்மா வந்திருந்தாரு அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. ஆனா வர விடல. எந்த கட்சிகள் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அதை நம்ம ஓப்பனா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நான் காமனாவே வந்து சொல்லிட்டு போயிடுறேன். அப்படிப்பட்ட ஒருத்தரெல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோம். இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இவரை இவரை அரசியல் பண்ண விடாம கொளத்தூர் தொகுதிக்கு போய் பேசிட்டாரு. 300 பேருக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. 500 பேர் வருவாங்க, 300 பேருக்கு மட்டும் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லியிருந்தாங்களாமா. ஆனா 5000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 பேர் மேலையும் வழக்கு, அந்த பிரச்சாரத்துக்கு போன தளபதி விஜய் மேலையும் வழக்கு. அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம ஃபெயிலியர் ஆனது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள இவ்வளவு பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே எங்கெல்லாம் பேரிகேட்ஸை போட்டு எப்படியெல்லாம் வந்து அலோவ் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை தான். பிரச்சாரத்துக்கு போறது தளபதியோட விஜயோட வேலை. அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதுக்கு இவ்வளவு தூரம் வந்து பண்றாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட வேலை? தளபதி விஜய் அவர்களா சொல்லுவாரு 300 பேர் மட்டும்தான்ப்பா பர்மிஷன், வந்தவங்களாம் திருப்பி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல வந்து கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் வந்து முன்னாடியே வந்து அவரு பேரிகார்டை பிடிச்சி நின்றுக்கிட்டு நீங்க வராதீங்க, திரும்பி போயிருங்க திரும்பி போயிருங்க பேச்சை கேட்கணும், தளபதி விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா கூட்டம் வரத்தான் செய்யும். அப்ப தகுந்த போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு. இப்ப வந்து அவருக்கு மேல வந்து 5 பிரிவின் கீழ் வழக்கு. அதுவும் 5 ஸ்பீக்கர் மட்டும்தான் யூஸ் பண்ண பர்மிஷன் வாங்கிட்டு 30 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டிஎம்கே அரசாங்கம் போற கட்சி மீட்டிங் எல்லாம் எத்தனை ஸ்பீக்கர் இருக்கு, எத்தனை மைக் இருக்கு, எத்தனை லைட் இருக்கு, எத்தனை கொடிக்கம்பம் இருக்கு, எத்தனை பேனர் வைக்கிறாங்க, எத்தனை பேரை கூட்டுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து தகுந்த முறையில பாதுகாப்பு வழங்க முடிந்த கவர்மெண்ட் போலீஸ் தரப்புனால ஏன் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் தரமில்ல? ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்க ஏடிஎம்கேக்கு தரீங்க, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். சீமான் அண்ணனுக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆரம்பத்துல தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அது என் தம்பி, அவனுக்கு நான் வந்து ஆதரவு தருவேன். நான் முதலமைச்சர்னா என் தம்பி துணை முதலமைச்சர், இல்ல தம்பி முதலமைச்சரா இருந்துட்டு போட்டோம், நாங்க 2 பேருமே ஒரே மாதிரிதான், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம், இந்த 2 கட்சி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டியும் இருக்காரு, ஆதரிச்சும் பேசியிருக்காரு. ஆனா வந்து இந்த தடவை தளபதி விஜய் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, எதுக்கு விஜய் மீது வழக்கு? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை. போலீஸ் தான் வந்து அது எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு குரல் எழுப்பியிருக்காரு. அதனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் ஒன்று சொல்லிக்கிறேன், மிகப்பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன். இவங்க இப்படியெல்லாம் வந்து அடக்குமுறை பண்ணும் போதும் அழுத்தம் கொடுக்கும் போதும் வந்து மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி வளர்ந்துடக்கூடாது, அவர் ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, அவர் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அடக்குமுறை அழுத்தமும் அவர் மேல போடுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சு வரணும். கண்டிப்பா வந்து அவரை ஜெயிக்க வைக்கணும். ஒரு நல்லவன் வரவே கூடாதுங்கிறத அந்த 2 கட்சியும் சேர்ந்து செய்யற சதி அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் வந்து தெள்ள தெளிவாவே இருக்காங்க. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. 2026 தேர்தல்ல
எம்ஜிஆர் மாதிரி கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு. அடுத்து எம்ஜிஆர் யாருமே கிடையாது அப்படின்னு என்னதான் சொன்னாலும், வெறும் தளபதி விஜயா இருந்த அவரை மூன்றெழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்ல இருந்தாலும் கண்டிப்பா இந்த எம்ஜிஆர் ஆக்கி விடுறதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுக கவர்மெண்ட் தான். அதை கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். நன்றி, வணக்கம், பொறுத்திருந்து பாருங்கள்.